தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சமீபத்தில் சீமானவர்களோட மிக முக்கியமான அறிவிப்பானது எங்கள் தேசம் அப்படின்ற வலை தொலைக்காட்சியை சீமானவர்கள் ஆரம்பிக்க போகிறதா இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் நேற்று சீமானவர்கள் எங்கள் தேசம் அப்படின்ற வலைக்காட்சியோட யூடியூப் சேனலை நேற்று லான்ச் பண்ணியிருந்தார் அப்படின்றது ஒன்று இருக்குது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகியிருக்கு அந்த சேனல் லான்ச் ஆகி. அதில் கிட்டத்தட்ட 28,500 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏறிக்கிட்டே போகுது. அது நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகிட்டே போகுது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அது இவ்வளோ வேகமாக ரீச் ஆனது இது முதல் முறை அப்படின்றதும் ஒன்று இருக்குது. எனவே நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு வலைக்காட்சிக்கே இந்த ஒரு வரவேற்பு மக்கள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சீமானவர்களை நம்பி நாம் தமிழர் கட்சி சொந்தங்களோட பவரை அவங்க காமிச்சிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. எனவே தொலைக்காட்சி அப்படின்னு சீமானவர்கள் போனார்னா மிகப்பெரிய வரவேற்பு சீமானவர்களுக்கு இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இந்த தொலைக்காட்சியானது இன்னும் கொஞ்ச நாளில் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நாம் தமிழர் கட்சியிலிருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. எனவே இந்த தொலைக்காட்சி நம்ம எல்லா டிஷ்லேயுமே எல்லா இடத்துலையுமே பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியாக இருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்பொழுதுக்கு வலைக்காட்சியில் 8 வீடியோ போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுவே வாட்ச் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பரை எட்டிடும் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு. அவங்க ஒரு ஒரு பயங்கரமான ஐடிவிங் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு பயங்கரமான யூடியூப்பில் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. தமிழ் தேசியம் விரும்பக்கூடிய அனைவருமே அவங்கள டிவியில் காட்ட முடியாததுனால அவங்க அவங்களுக்குன்னு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதை பயங்கரமாக வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. எனவே இன்னும் நீங்கள் எங்கள் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக போய் எங்கள் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்.